குட் ஈவினிங் எவ்ரிவன். கேக்குதா? குட் ஈவினிங். கேக்குது. ஓகே. ஓகே, சரி. நம்ம போன கிளாஸ் இந்த கிளாஸ் வந்து புதுசா வந்திருக்கவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி. போன கிளாஸுக்கு அதுக்கு முந்தின கிளாஸும் இந்த மாடல் 1 தான் பார்ப்போம். எஸ்கல் சர்வர் என்ன, அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், டேட்டா டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் எஸ்கல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ கனெக்ட் பண்ணி எப்படி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது, ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, ஒரு அதுல எப்படி டேட்டா இன்செர்ட் பண்றது, இந்த மாதிரி பார்த்தோம். இப்போ மாடல் 2 பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்கிடெக்சரு. இது ரொம்ப நீங்க ரொம்ப இது ஃபோக்கஸா புரிஞ்சுக்கணும். இது ஒருவேளை உங்களுக்கு புரியல, முயற்சி பண்ணுங்க. புரியலைன்னாலும் கவலைப்படாதீங்க. நம்ம ஃபைனல் கிளாஸ்ல கண்டிப்பா புரிஞ்சிடும். ஏன்னா 1 பை 1 நம்ம இது பண்ணும்பொழுது இதுல நம்ம ரீகேப் மாதிரி கூட திரும்ப கூட நம்ம ஃபைனல் கிளாஸ்லயோ இல்லை அதுக்கு முன்னால உள்ள கிளாஸ்லயுமே பார்க்கலாம். நான் நிறைய கான்செப்ட் நம்ம கடந்து வந்த பிறகு ஆர்கிடெக்சர் நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். அதனால புரியலை அப்படின்லாம் கவலை எல்லாம் படாதீங்க. ஆனால் முயற்சி பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கூடுமான வரை நல்ல முயற்சி பண்ணுங்க. டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், RDBMS. இதோட கான்செப்ட்ஸ், இதில் என்னென்ன ஆர்கிடெக்சரில் என்ன கான்செப்ட்ஸ் யூஸ் ஆகுது, என்னென்ன இன்ஜின் இருக்குது, அதோட ஒவ்வொருட இன்ஜினோட ரோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம RDBMS-ஓட கான்செப்ட்ஸ் என்ன, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், வெவ்வேறு RDBMS என்னென்ன இருக்குது, எஸ்கிள் சர்வர், MySQL சர்வர், MySQL டேட்டாபேஸ், எஸ்கிள் சர்வர் டேட்டாபேஸ், ஆரக்கிள் டேட்டாபேஸ், போஸ்ட்கிரஸ்கிள் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் இன்ஜின், அதை பற்றி ஒரு புரிதல் வரும். என்னென்ன டேட்டாபேஸ் இன்ஜின்ல காம்போனன்ட்ஸ் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இன்ஜினாக இருக்கட்டும், கொரி ப்ராசஸாக இருக்கட்டும், இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது குடும்பமான வரைக்கும் நான் கதையாக தான் நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு நீங்கள் குடும்பமான வரைக்கும் புரிஞ்சிக்க பாருங்க. இல்லை அப்படின்னாலும் ரொம்ப வரியெல்லாம் பண்ணிக்க வேணாம், ஆனால் ட்ரை பண்ணுங்க. எஸ்கியூஎல் சர்வர் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா கிளையன்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க.
கிளையண்ட் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் பயனாளி. சர்வர் அப்படிங்கிறது வந்து அந்த பயனை கொடுப்பவர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது ஒரு கடை வச்சிருக்காரு சர்வர். கிளையண்ட்டுங்கிறது நம்ம கஸ்டமர் அப்படிங்கிற மோட எடுத்துக்கலாம். இப்போ எம்எஸ்எஸ்கியூஎல் சர்வர் இருக்குல்ல, நம்ம டேட்டாபேஸ் எப்படின்னா அந்த ப்ராசஸ் எப்பயுமே கிளையண்ட் அப்ளிகேஷன்ல வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கே தான் வந்து கேட்பாங்க ரெக்வஸ்ட் மூலமா எனக்கு இது வேணும் அது வேணும்னு. அது அந்த ரெக்வஸ்ட் கேட்கும் பொழுது எஸ்கியூஎல் சர்வர் என்ன பண்ணும், ஒரு கடை மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. எஸ்கியூஎல் சர்வர் என்ன பண்ணும், அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுத்துச்சுன்னா இதுதான் அதோட வேலை. சர்வீஸ் கொடுக்கறது தான். அவங்களோட ரெக்வஸ்ட்டுக்கு வந்து ரிப்ளை கொடுப்போம். எப்படி ரிப்ளை கொடுக்கணும்னா எஸ்கியூஎல் சர்வர் கடையில் வந்து கஸ்டமருக்கு எப்படி சர்வீஸ் கொடுக்குறாங்களோ, ஜாமான் எடுத்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இங்கே டேட்டாவே எடுத்து கொடுப்போம். அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டாவை எடுத்து கொடுப்போம். இதை நம்ம கொஞ்சம் விரிவாக வர்ற இதில் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு 3 காம்போனன்ட்ஸ் இருக்கும் எஸ்கியூஎல் சர்வர் ஆர்கிடெக்சர்ல. புரோட்டோகால் லேயர், ரிலேஷனல் இன்ஜின், ஸ்டோரேஜ் இன்ஜின். இந்த 3 லேயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 காம்போனண்ட்டை. இந்த 3 காம்போனன்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த எஸ்கியூஎல் சர்வர் ஆர்கிடெக்சர்ல புரோட்டோகால் லேயர் நம்பர் 1 வந்து புரோட்டோகால் லேயர், நம்பர் 2 வந்து ரிலேஷனல் இன்ஜின், நம்பர் 3 வந்து ஸ்டோரேஜ் இன்ஜின். ஒரு நிமிஷம், சாரி. இந்த விண்டோ எனக்கு போஸ் எடுக்க தெரியல. ஓகே. இதுல யாராவது எக்ஸ்போர்ட் இருக்கீங்களா? ஜூம் எக்ஸ்போர்ட். இந்த சார்ட் விண்டோ நாத்த முடியல. குமார் என்ன பண்ணும்? மினிமைஸ் பண்ணுமா இல்ல என்ன பண்ணும்? அந்த சைட்ல ஒரு ஷார்ட் விண்டோ வந்து எக்ஸிட் பண்ணோம். இது இந்த ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணேன். டெக்ஸ்டாப்ல எல்லாம் இதுல வெப்சைட் வெப் மோட் இல்லாம அப்ளிகேஷன்ல டவுன்லோட் பண்ணேன். ஓகே. எங்க டேக் ஆயிருக்குன்னு தெரியல. இத க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓபன் பண்ணி பாருங்க. இது மட்டும் இருக்குது, இருந்துகிட்டே இருக்கு.
என்ன பண்ணாலும் அது மட்டும் போக மாட்டேங்குது. ஆல் டேப் குடுத்து பாருங்க. ஆல் டேப் குடுத்து சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஆல்ட் டேப். இல்லையே. மினிமைஸ் பண்ணாலும் மினிமைஸ் ஆகலையா? மினிமைஸ் பண்ணாலும் அது அப்படியே நிக்குது. ஓகே. அப்போ ப்ராசஸ் ஆயிட்டுங்க. ஏதோ ஹேங் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. பிளாக் பண்ணுது. முழு இமேஜையும் பிளாக் பண்ணுது. அது அது அப்படியே ட்ராக் பண்ணி இழுங்க. ட்ராக் பண்ண முடியலையா? இல்ல எங்கேயுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். லெஃப்ட் ரைட் எங்கேயும் வர மாட்டேங்குது. ஓகே. இது ரைட் சைடுல ஜூம் அவுட் ஒன்று இருக்கு பாருங்களா? ரைட் சைடுல இங்கேயா? ஜூம் இன் ஜூம் அவுட் எங்க? டவுன் ரைட் டவுன் கார்னர்ல இந்த இது லென்ஸ் சிம்பிள் மாதிரி இருக்கு. ஜூம் இன் ஜூம் அவுட் இதுவா? மேல அது மேல இதுக்கு மேல பாருங்க. ஓ ஓகே. இல்லையே அது ஹைட் ஷார்ட் விண்டோ இன் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறப்ப சார்ட் போகணும் அப்படின்னு போட்டுருது. இது கொஞ்சம் புது லேர்னிங் மாதிரி இருந்துச்சு. இருங்க நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டோமா? க்ளோஸ் பண்ணவும் முடியலையா அதை? க்ளோஸ் பண்ண முடியல. அந்த விண்டோ அப்படியே இருக்குது. ஓகே ஓகே பிடிச்சிட்டேன். ஓகே. சாரி. ஓகே தேங்க்ஸ். தெரியுதுல ஸ்கிரீன் தெரியுதுல? ஓகே. ஓகே. Okay, let's continue. Okay. Sorry for the delay. Okay. த்ரீ காம்பனன்ட் சொன்னேன். நம்பர் 1 வந்து ப்ரோட்டோகால் லேயர், நம்பர் 2 வந்து ரிலேஷனல் இன்ஜின், ஸ்டோரேஜ் இன்ஜின். இந்த இது ஒன்றும் நம்ம பார்க்க போகிறோம். ரிலேஷனல் இன்ஜின் இது, ப்ரோட்டோகால் லேயருங்கிறது இந்த கட்டம், ஸ்டோரேஜ் இன்ஜின்ங்கிறது இந்த கட்டம். எஸ்கல் சர்வர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், எஸ்என்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் எஸ்என்ஐ அப்படின்னு வருதுன்னா அது எஸ்கல் சர்வர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக பின்னால் வரும். இந்த ப்ரோட்டோகால் லேயர்ல பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கிளையன்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்ல ஒரு 3 விதமா இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஒன்று வந்து ஷேர்டு மெமரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா TCP/IP, இன்னொன்று நேம்டு பைப்ஸ். இது மூணுக்குமே ஒரு கதை மூலமா நான் சொல்றேன். பெரும்பாலும் TCP/IP தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரோட்டோகால் வந்து நான் எப்படி சொல்றேன்னா கம்பெனிஸ்ல யூஸ் பண்றத சொல்றேன். ஆனா நீங்க தெரிஞ்சுக்குங்க, மூணுமே தெரிஞ்சுக்குங்க. ஷேர்டு மெமரினா என்ன? ஷேர்டு மெமரி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இமேஜ் அப்படியே பார்த்துக்குங்க. ஒரு நபர் இந்த மாதிரி எனக்கு வந்து வீட்டில் காஃபி கேட்குறாரு அவங்க அம்மாட்ட. இது வீடு. அவங்க அம்மா வந்து நான் அந்த தயார் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துல தந்துடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க.
இப்ப இந்த கதையில என்ன அப்படின்னா, இது நடக்கிறது எல்லாமே ஒரே இடத்துல, சேம் லாஜிக்கல் பிளேஸ். எங்க அப்படின்னா அது அவங்க வீட்டுல. இப்போ இந்த டாம்ங்கிறவர் என்ன கேட்கிறாரு, இது மாதிரி காஃபி கேட்கிறாரு. அவங்க அம்மா வந்து சூடா போட்டு தர்றாங்க காஃபி. இப்போ இது அப்படியே நம்ம அனலாஜி நம்மளோட எஸ்கல் சர்வர்ல அப்படியே கம்பேர் பண்ணீங்கன்னா, எஸ்கல் சர்வர் வந்து 3 விதமா புரோட்டோகால் மூலமா சர்வ் பண்ணும். ஒன்று வந்து ஷேர்டு மெமரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிசிபி ஐபி புரோட்டோகால், தேர்ட் ஒன் வந்து நேம்டு பைப்ஸ். இப்போ கிளையண்ட்டு எம்எஸ்எஸ்கல் சர்வர் ரெண்டுமே ஒரே மெஷின்ல ரன் ஆகுது அப்படின்னா, ரெண்டு எப்படி கம்யூனிகேட் ஆகும்னா ஷேர்டு மெமரி புரோட்டோகால்ல தான். இது ரொம்ப ரேர்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கம்பெனில வந்து ரொம்ப செலவு பண்றதுக்கு ரொம்ப இது பண்றாங்க. பெருசா இல்ல கம்பெனி பிசினஸ் அப்படின்னா, ஒரே சர்வர் இன்னொரு சர்வர் வாங்குறதுக்கு அலுப்புப்பட்டுக்கிட்டு ஒரே சர்வர்லயே உங்களோட டேட்டாபேஸும் அங்கதான் ரன் ஆகும், அப்ளிகேஷனும் அங்கதான் ரன் ஆகும். அப்ளிகேஷன் சர்வரும் நீங்க கோடும் அதே சர்வர்ல தான் எழுதுவீங்க, உங்களோட அப்ளிகேஷன் அங்கதான் டிப்ளாய் பண்ணி ரன் பண்ணுவீங்க, உங்களோட டேட்டாபேஸும் அங்கதான் இன்ஸ்டால் பண்ணி அங்கதான் ரன் பண்ணுவீங்க. இப்ப ரெண்டுமே ஒரே மெஷின்ல ரன் ஆகுது அப்படின்னா, இது வந்து நீங்க ஷேர்டு மெமரி புரோட்டோகால் வழியாவே சர்வ் பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். இப்ப இந்த அனாலஜி என்ன அப்படின்னா, இந்த மேல உள்ள சினாரியோல பாத்தீங்கன்னா டாம்ங்கிறது கிளையண்ட், இவர் வந்து கிளையண்ட், அம்மா வந்து எஸ்கல் சர்வர். இப்ப அவங்க வீடு தான் மெஷின். அவங்க வந்து பேசிக்கிறாங்கல்ல, அந்த பேச்சுவார்த்தை தான் இந்த ஷேர்டு மெமரி புரோட்டோகால் வழியா நடக்கிற கம்யூனிகேஷன். இவர் தான் கிளையண்ட்டு, இதுதான் சர்வர், எஸ்கல் சர்வர் அவங்க அம்மா. இந்த வீடு தான் மெஷினு. இவங்க பேசிக்கிற கம்யூனிகேஷன் தான் வந்து ஷேர்டு மெமரி புரோட்டோகால். இப்போ இவர் வந்து கிளையண்ட் வந்து ஒரு கேட்குறாரு, எனக்கு இது வேணும் அப்படின்னு. அவங்க அம்மா வந்து எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அம்மா வந்து நான் ஒரு 10 நிமிஷத்துல காஃபி போட்டு தந்துடுறேன் சூடா அப்படிங்கிறாங்க. இது நடக்கிற சம்பவம்லாம் ஒரே இடத்துல. இது வந்து தனித்தனியா இவர் வேற ஊர்லயோ இல்லை வேற வீட்டுல இருந்து கேட்கல, போன் மூலமாவோ, அந்த மாதிரி ஒரே வீட்டுல இருந்து இந்த இது நடக்கிறதுனால இது வந்து ஒரே மெஷின்ல தான். இவர் வந்து கிளையண்ட்டுங்கிறது அப்ளிகேஷன் சர்வர், எஸ்கல் சர்வர் வந்து இந்த அம்மா. இப்போ இவங்க 2 பேருக்கு நடக்கிற கம்யூனிகேஷன் வந்து ஒரே இடத்துல நடக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம வந்து டிசிபி ஐபி புரோட்டோகாலோ வெவ்வேறு புரோட்டோகாலோ நம்ம யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஷேர்டு மெமரி புரோட்டோகால் வழியாவே நம்ம கம்யூனிகேஷனை நடக்க வைக்கலாம். இதுக்கு நீங்க இதை வந்து எனேபிள் பண்ணணும். அது நான் 1 by 1 நான் சொல்றேன் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க பாப்பீங்க 1 by 1. நான் இப்போக்கி புரிஞ்சுக்குங்க ஷேர்டு மெமரி புரோட்டோகால்னா அந்த கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் எஸ்கல் சர்வர் வந்து எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு. இந்த இடத்துல வந்து பை டிஃபால்ட் உங்களோட சர்வர் நேம், எந்த சர்வர் கனெக்ட் பண்றீங்களோ அந்த சர்வர் நேம் கொடுப்போம், போர்ட் நம்பர் கொடுப்போம். இது லோக்கல் அப்படிங்கிறப்ப டாட் வச்சாலும் லோக்கல் ஹோஸ்ட் தான், நீங்க லோக்கல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணாலும் லோக்கல் ஹோஸ்ட் தான், இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாலும் அது லோக்கல் ஹோஸ்ட் தான். 127.0.0.1. இல்லை உங்களோட லேப்டாப் நேம் இருக்குல்ல, பர்சனலா லேப் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப் நேம் தான் இது. நீங்க நிறைய இன்ஸ்டன்ஸ் போட்டு வச்சிருக்கீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுக்கும் ஒரு பேர் வரும், அந்த இன்ஸ்டன்ஸ் நேம் கிளாஸ் கொடுத்து வரும். இப்போ டிஃபால்ட்டு ஃபர்ஸ்ட் தடவை இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட மெஷின் நேம் வழியாவே உள்ள போயிடலாம், கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஷேர்டு மெமரி புரோட்டோகால். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிசிபி ஐபி. இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கு, ஸ்டார்பக்ஸ் கடை. கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்றாரு, இந்த மாதிரி நான் வந்து ஸ்ட்ரீட் 421 நான் பேசுறேன், எனக்கு வந்து ஒரு ஃப்ராப்பி வந்து வேணும் என்னோட. உடனே இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இது சொல்றாரு, என்ன உங்களுக்கு நான் எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஃப்ராப்பி வேணும் அப்படின்னோடனே உங்கள் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எங்களோட டெலிவரி பாய் வந்து ஒரு 20 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாரு அப்படின்னு கடையில் வேலை ஒர்க் பண்ற கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் சொல்றாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த கதையில இது ஒரு சாயங்காலம் நடக்குது. டாம் வந்து ஒரு பார்ட்டி மோட்ல இருக்காரு. இவருக்கு வந்து இப்போ காஃபி வேணும் காஃபி ஷாப்ல இருந்து. இந்த காஃபி ஷாப் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் ஹிஸ் ஹோம், அவர் வீட்டுல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இப்போ டாமும் ஸ்டார்பக்ஸும் வெவ்வேறு இடத்துல இருக்காங்க. நல்லா அந்த கதையில பாருங்க, கதையில 2 பேரும் ஒரே இதுல இருந்தாங்க, இப்ப வெவ்வேறு இடங்கள்ல இருக்காங்க. இப்ப டாம் வந்து வீட்டுல இருக்காரு, ஸ்டார்பக்ஸ் வந்து ஒரு பரபரப்பான ஒரு சந்தைப்பேட்டையில இருக்குது. இவங்க 2 பேரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு செல்லுலார் நெட்வொர்க் போன்ல தான் பேசிக்கிறாங்க. இதே மாதிரிதான் எம்எஸ்எஸ்கல் சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா கேட்குற ரெக்வஸ்ட்டை இன்ட்ராக்ட் பண்ணும். எப்படின்னா டிசிபி ஐபி புரோட்டோகால் அப்படிங்கிற மூலமா. இப்போ கிளையண்ட்டுங்கிறது டாமு,
MS SQL சர்வருங்கிறது ஸ்டார்பக்ஸ் கஸ்டமர் ஸ்டார்பக்ஸ். இப்போ இது ரெண்டுமே வெவ்வேறு இடங்கள்ல இருக்கு, ரிமோட்டா இருக்குது, வெவ்வேறு இடங்கள்ல இன்ஸ்டால் ஆயிருக்கு. நம்ம டாம் வந்து அவர் வீட்டில் இருக்காரு, ஸ்டார்பக்ஸ் வந்து ஒரு சந்தை பரபரப்பான ஒரு சந்தைப்பேட்டையில இருக்குது. இது ரெண்டுமே வெவ்வேறு இடங்கள்ல இருக்குது. இப்போ இதோட அனாலஜியை பார்த்தீங்கன்னா, டாம் வந்து நம்ம கிளையண்ட்டுக்கு மேப் பண்ணிடலாம், ஸ்டார்பக்ஸ்ங்கிறது எஸ்கியூஎல் சர்வருக்கு வந்து மேப் பண்ணிடலாம், அந்த வீடை வந்து சந்தைப்பேட்டைக்கு நம்ம மேப் பண்ணிடலாம். சந்தைப்பேட்டைங்கிறது அது தொலைவில் இருக்கிற ரிமோட் லொக்கேஷன். செல்லுலார் நெட்வொர்க்குங்கிறது அவங்க தொடர்பு கொள்றாங்கல்ல, தகவல் பரிமாற்றம், கம்யூனிகேஷன் வந்து ஃபோன்ல பேசிக்கிறாங்க. இங்க வந்து TCP/IP புரோட்டோகால் மூலமா நடக்குது. எஸ்கியூஎல் சர்வர் வந்து இந்த TCP/IP புரோட்டோகால் மூலமா கம்யூனிகேஷன் பண்ணுது. இப்ப முன்னால உள்ள கதையில பார்த்தா ஷேர்டு மெமரி அப்படிங்கிற ஒரு புரோட்டோகால் மூலமா கம்யூனிகேஷன் பண்ணுச்சு. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரே வீட்டில் இருக்காங்க, அதே வெவ்வேறு இடங்கள்ல இருக்காங்க அப்படின்னா TCP/IP புரோட்டோகால் மூலமா கம்யூனிகேட் பண்ணலாம். பெரும்பாலும் கம்பெனிஸ்ல உள்ள நீங்க வேலைக்கு போனீங்கன்னா பெரும்பாலும் இந்த TCP/IP புரோட்டோகால் தான் வரும். ரேர் சிச்சுவேஷன்ல நேம்டு பைப்ஸ் வரும், சாரி ஷேர்டு மெமரி. ஒரு 98% இந்த TCP/IP புரோட்டோகால் தான் இருக்கும். இப்ப இது நம்ம எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சர்வர் நேம் கொடுப்பீங்க, இங்க வந்து இன்ஸ்டன்ஸ் நேம் கொடுப்பீங்க. உங்களோட பர்சனலா எது இன்ஸ்டால் பண்றீங்கன்னா உங்களோட லேப்டாப் நேமு ஸ்லாஷ் உங்களோட இன்ஸ்டன்ஸ் நேம் இங்க வரப்போகுது. பை டிஃபால்ட்டா எஸ்கியூஎல் சர்வர் வந்து 1433 அப்படிங்கிற ஒரு போர்ட் மூலமா தான் கனெக்ட் ஆகும். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின், என்ன டிஃபால்ட் போர்ட்ல எஸ்கியூஎல் சர்வர் கனெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. 1433 இது வந்து பெரும்பாலும் 1433லே வச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா ஹேக்கர்ஸுக்கு தெரியும் எஸ்கியூஎல் சர்வர் வந்து 1433ல தான் போகும், வழிமறிச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இதை மாத்தி விட்டுருவாங்க. ஒவ்வொரு கம்பெனிலையுமே அது வெவ்வேறு நம்பரா மாத்தி விட்டுருவாங்க. 1433 வந்து 5237 இஷ்டத்துக்கு ஒரு 4 டிஜிட் வெவ்வேறு நம்பரா மாத்தி விட்டுருவாங்க. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு பார்ப்போம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேம்டு பைப்ஸ். இப்போ அதே தான், நைட் ஆயிடுச்சு, இப்போ வந்து ஒரு லைட்டா ஒரு கிரீன் டீ கேட்குறாரு. அவங்க நெய்பர்கிட்ட கேட்குறாரு, அவங்க வந்து அந்த கிரீன் டீ வந்து நல்லா செய்வாங்களாட்டிருக்கு. டாம் வந்து சியரா அப்படிங்கிறவர்கிட்ட ஐ வாஸ் திங்கிங் டு ஹேவ் ஏ கிரீன் டீ அப்படிங்கிறாரு. உடனே ஹே டாம் ஷூர் ஐ வில் ப்ரிப்பேர் அண்ட் சென்ட் இட் இன் நெக்ஸ்ட் 10 minutes, ஒரு 10 நிமிஷத்துல நான் போட்டு தர்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே நன்றி சியரா, நான் படிக்கணும், கிரீன் டீ குடிச்சேன்னா கொஞ்சம் எனக்கு உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் வெயிட் ஃபார் 10 more minutes அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இப்போ இந்த கதையில பார்த்தீங்கன்னா ஒரே பிசிக்கல் லொகேஷன்ல தான் இருக்காங்க, பக்கத்து வீடு. இது ஒரு ஹவுசிங் யூனிட் மாதிரி நினைச்சுக்கோங்க. டாமும் நைபர் சியராவும் ஒரே பிசிக்கல் லொகேஷன் தான், ரெண்டுமே பக்கத்து வீடு ரெண்டு பேருமே. அவங்க வந்து எங்க கம்யூனிகேட் பண்றாங்கன்னா இன்ட்ரா நெட்வொர்க் அப்படிம்பாங்க. இப்போ இந்தியாவுக்குள்ளேயே நடக்குதுன்னா அது இன்ட்ரா அப்படிம்பாங்க, வெவ்வேறு நாட்டோட தொடர்பு இல்லைங்கன்னா இன்டர்நேஷனல் அப்படிம்பாங்க. நேஷனல்ங்கிறதா இன்ட்ரா அப்படிங்கிறது, ஒரே இடத்துல தொடர்பு கொள்றீங்கன்னா அது இன்ட்ரா, வெவ்வேறு இடத்துக்கு தொடர்பு கொள்றீங்கன்னா அது இன்டர்நேஷனல் அப்படிங்கிறாங்கல்ல. இதே மாதிரிதான் சிமிலர்லி MS SQL சர்வர் என்ன பண்ணோம்னா நேம்டு பைப் புரோட்டோகாலை யூஸ் பண்ணி கிளையண்ட் MS SQL சர்வர் ரெண்டையும் வந்து ஒரு LAN லோக்கல் ஏரியா நெட்வொர்க் மூலமா கம்யூனிகேட் பண்ணும். இது அப்படியே நம்மளோட கதைக்கு ஒத்து போறதுன்னா, டாம் வந்து நம்ம கிளையண்ட்டுக்கு மேப் பண்றோம், சியராங்கிறது SQL சர்வர்னா, நெய்பருங்கிறது LANக்கு கொண்டு வர்றோம், அந்த இன்ட்ரா நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து நேம்டு பைப் புரோட்டோகாலா நம்ம மேப் பண்றோம். இது யூஸ்வலா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் டிசேபிள் பண்ணி தான் இருக்கும். இப்போ ரேரா நீங்க தேவைப்பட்டதுன்னா எனேபிள் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது நான் எனேபிள் பண்ணி பார்த்ததே இல்லை. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இந்த சுச்சுவேஷனை. நம்ம 3 விதமா இது பார்த்தோம். ஒன்று வந்து ஷேர்டு மெமரி, ஜஸ்ட் ரீகேப் பண்றேன். ஒன்று வந்து ஷேர்டு மெமரி, இன்னொன்று வந்து TCP/IP, தேர்ட் ஒன்று வந்து நேம்டு பைப்ஸ். ஷேர்டு மெமரிங்கிறது ஒரே வீட்டில் இருந்து பேசிக்கிறது, TCP/IPங்கிறது வெவ்வேறு இடங்கள்ல இருந்து பேசிக்கிறது, வெவ்வேறு நாடு வெவ்வேறு ஊரு. நேம்டு பைப்ஸ்ங்கிறது பக்கத்து வீடு, ஒரே லொக்கேஷன் ஒரே ஹவுசிங் யூனிட்ல இருந்தே பக்கத்து வீட்டுல பேசிக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து நேம்டு பைப்ஸ். இந்த கதைக்கு SQL சர்வருக்கு என்ன சம்பந்தம்னா, இந்த கிளையண்ட்டுங்கிறது அப்ளிகேஷன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரியல் டைமா நான் சொல்றேன்னா, நீங்க வந்து
இது நீங்க எப்படி வேணாலும் பொருத்திக்கலாம், அந்த கதை எல்லாத்துக்குமே பொருந்தும். உங்க வீட்லயே ஒரு விஷயங்கள் ரெக்வஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்க வீட்டில் உள்ளவங்களே அது ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து ஷேர்டு மெமரி ஒரே லொக்கேஷன்ல இருக்கும். அதுவே வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வெவ்வேறு ஆளுங்கள்ட்ட உதவி கேட்குறீங்க, அவங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த டிசிபி/ஐபி. அதே பக்கத்து வீட்டில் உதவி கேட்டு அவங்க உதவி செய்கிறாங்க அப்படின்னா அது நேம்டு பைப்ஸ். இது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஷேர்டு மெமரினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, டிசிபி/ஐபி ப்ரோட்டோகால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நேம்டு பைப்ஸ் ப்ரோட்டோகால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ டிடிஎஸ் அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா டேபுலர் டேட்டா ஸ்ட்ரீம். இந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல 3 ப்ரோட்டோகால், 3மே டிடிஎஸ் பேக்கெட்ஸ் மூலமா தான் டிடிஎஸ் பேக்கெட்ஸை தான் அது பயன்படுத்தும். இது எப்படி இருக்கும்னா இது நெட்வொர்க் பேக்கெட்ஸா ஒரு கேப்சூல் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. கேப்சூல் நம்ம டேப்லெட் சாப்பிட்றோம்ல, இதுல தான் வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் கிளைண்ட்ல இருந்து சர்வர் மெஷினுக்கு. இது யூஸ்வலா யாரு கண்டுபிடிச்சாங்கன்னா சைபேஸ்னு ஒரு டேட்டாபேஸ் அவங்க தான் கண்டுபிடிச்சது. இது வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் ஓன் பண்ணுது டிடிஎஸ்ங்கிறத. இது வேற ஸ்டோரி. இது நம்ம லேட்டரா வேணா டைம் இருந்தா பார்ப்போம். யூஸ்வலா மைக்ரோசாஃப்ட் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு இதை வாங்கிட்டு இவங்க பண்றதெல்லாம் எல்லாம் எடுத்து இவங்களே ஒரு ப்ராடக்ட் எஸ்கியூஎல் சர்வர்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த டிடிஎஸ்ங்கிறது டேபுலர் டேட்டா ஸ்ட்ரீம். இந்த டேபுலர் டேட்டா ஸ்ட்ரீம்ங்கிறது ஒரு ஃபார்மட்டு. இந்த பேக்கெட்ஸை தான் வந்து இந்த ஏற்கனவே பார்த்தோம்ல 3 ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுது. இதன் மூலமா தான் வெவ்வேறு இடங்களுக்கு அந்த டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ நீங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, அந்த மெசேஜ் வந்து எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அந்த சார்ட்டில் போயிட்டு ஏதோ ஒரு எனக்கு இந்த மாதிரி செக் புக் வேணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க. அந்த செக் புக் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கிளைண்ட்டு. இப்போ ராமு அப்படிங்கிறவர் வந்து எனக்கு செக் புக் வேணும் அப்படின்னு போய் அவரோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி உள்ளே போய் ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் எங்கே போகும்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட டேட்டாபேஸ்க்கு போகும். அந்த டேட்டாபேஸ் வந்து அது எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வராக இருக்கலாம், ஆரக்கிளாக இருக்கலாம். என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து அது அந்த ப்ராடக்ட்டுக்கு போய் ரெட்ரீவ் பண்ணும். இந்த மாதிரி ராமுங்கிறவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ராமு இருக்காரான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா அவரை உள்ள விடு, அவருக்கு லாகின் ஆக்சஸ்லாம் இருக்கா, அவருக்கு என்ன லெவலில் ஆக்சஸ் இருக்கோ அந்த ஆக்சஸை அவர் கிராண்ட் பண்ணும். அடுத்தடுத்த லெவலில் போய் அவருக்கு என்ன அவர் கேட்குறாரோ அதை சர்வ் பண்ணும். ஒருவேளை அவர் வந்து எனக்கு வந்து பங்குச்சந்தை சம்மந்தமாக ஏதோ ஒரு விவரம் கேட்குறாருன்னா அவர் பங்குச்சந்தையில இல்லை ஆனால் பங்குச்சந்தை ரிப்போர்ட் கேட்குறாருன்னா டெனி பண்ணிடும். ஏன்னா அவருக்கு என்ன ரோல் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த கம்யூனிகேஷன் ஃபில்லா இந்த ஃபார்மேட்ல தான் வந்து பேக்கெட்ஸ் மூலமா தான் நடக்கும். இந்த டேபுலர் டேட்டா ஸ்ட்ரீம். ஒரு 10 மினிட்ஸ்ல முடிய போகுது. நான் முடிஞ்ச உடனே கனெக்ட் பண்ணிடுவேன். இதே லிங்க் தான், எல்லாரும் ரீஜாயின் பண்ணிருங்க. ரிலேஷனல் இன்ஜின். சரி, இப்போ அவங்க பார்த்ததுல ஏதாவது இது உங்களுக்கு புரியுதா? இப்போ இதுதான் வந்து கிளைண்ட்டு. இங்கேருந்து டிடிஎஸ் மூலமா இங்கே ப்ரோட்டோகால் லேயர் வழியா இங்கே அப்படியே வருது இன்ஃபர்மேஷன்லாம். இங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்து இந்த பக்கமும் வருது, இந்த பக்கமும் போகுது, இந்த பக்கமும் போகுது. ஜஸ்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த ஒரு லேயர் தான் பார்த்துருக்கோம். இந்த ஒரு லேயரும் இந்த டிடிஎஸை பற்றியும் பார்த்துருக்கோம். இப்போ 1 by 1 பார்த்துட்டு கடைசி அந்த பிக்சரை பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ரிலேஷனல் இன்ஜின் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கார் வந்து நீங்கள் ஆக்சிலரேஷன் கொடுக்குறீங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு இன்ஜின் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே வந்து எஸ்கியூஎல் சர்வரில் நீங்கள் செய்கிற வேலைகள் அனைத்தும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உள்ள வந்து இன்ஜின் இருப்பார். அவர் வந்து கொரி ப்ராசஸர்னு சொல்லலாம். நீங்கள் என்ன ஆக்சுவலாக கேட்குறீங்க, அது நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறீங்க அப்படின்னா அது எந்த முறையில் நல்ல விதமாக பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக மெனக்கெட்டு உங்களுக்கு அவர் வந்து சர்வீஸ் பண்ணுவார். ஸ்டோரேஜ் இன்ஜின்ல இருந்து எடுத்தாந்து அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு திரும்பி கொடுப்பாரு. இது ஒன்றும் கிடையாது. ஒரு குடோன் இருக்கு. குடோன்ல நீங்க ஒரு பொருள் கேட்குறீங்க. ஒரு கடையில போய் எனக்கு ஒரு துணி கடையிலே போயிட்டு எனக்கு வந்து பிடிச்ச ஒரு ஷர்ட் வேணும், இந்த கலர் வேணும் அப்படிங்கிறாங்க கேட்குறீங்க. அவங்க வந்து இது கடையில இல்லை, நாங்கள் குடோன்ல போய் எடுத்து வர்றோம் அப்படின்ட்டு போய்
தேடி அந்த எங்க இருக்குதோ எந்த குடோன்ல இருக்கோ அங்கேருந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சர்வ் பண்றாங்க அப்படின்னா இதே வேலை தான் எஸ்கியூஎல் சர்வரும் கடையிலையும் பார்க்கும். கடையில இல்லை அப்படின்னா வேற எங்க எப்படி அதை சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத ஹவு இட் கேன் பி டன் பெஸ்ட் அப்படிங்கிறத யோசிச்சு அது உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். அது இது பார்த்தீங்கன்னா 3 காம்போனன்ட்ஸ் இங்கேயும். இது ஒவ்வொரு காம்போனண்டா நம்ம பார்ப்போம். சிஎம்டி பார்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து டேட்டா ஒன்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் ப்ரோட்டோகால் லேயர் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கங்க. கிளைண்ட் வந்து ஒரு டேட்டா கேட்குறாரு. அந்த என்ன டேட்டா கேட்குறாரோ அது வந்து ப்ரோட்டோகால் லேயர்லேருந்து வந்து ரிலேஷனல் இன்ஜினுக்கு போகும். அங்கே என்ன பண்ணுவாருன்னா சிஎம்டி ப்ராசஸ் பார்சருங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் காம்போனோட ரிலேஷனல் இன்ஜின்லேருந்து என்ன பண்ணுவார், நீங்கள் கொடுத்த டேட்டாவை அவர் தான் ஃபர்ஸ்ட் வாங்குவார். வாங்கிட்டு அவரோட வேலை என்ன அப்படின்னா சின்டாக்டிக் அண்ட் சிமான்டிக் எரர் இருக்கா அப்படின்னு பார்ப்பாரு. இருந்துச்சு அப்படின்னா ஒரு கொரி ட்ரீ அப்படிங்கிறத வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவார். சிமான்டிக்ல ஏதாவது இது மாட்டுதா அப்படின்னு. இந்த கொரி ட்ரீ அப்படின்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணி அதுக்கு முன்னால அந்த சின்டாக்டிக் செமன்டிக் கொரி ட்ரீ இது என்னன்னு பார்ப்போம். சின்டாக்டிக் அப்படிங்கிறது ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்க மாதிரியும் எஸ்கியூஎல் சர்வர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அதுக்குன்னே ஒரு கிராமர் நம்ம தமிழுக்கு அது மாதிரி இருக்கும், அது மாதிரி ஆங்கிலத்துக்கு இருக்கும்ல வேற வவல்ஸு கான்சனன்ஸ் இந்த மாதிரி ஓன் கிராமர் இருக்கும் எஸ்கியூஎல் சர்வர் இருக்கும். ஏன்னா அதோட மொழியில அது புரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்குன்னே ஒரு ப்ரீ டிஃபைன்டு கீவேர்ட்ஸ் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட், இன்சர்ட், அப்டேட் இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து எம்எஸ் எஸ்கியூஎல் ப்ரீ டிஃபைன்ட் கீவேர்ட் லிஸ்ட்ல இருக்கும் அதெல்லாம். இப்போ இது என்ன பண்ணும், சிஎம்டி பார்சருங்கிற ஒரு சின்டாக்டிக் செக் பண்ணுவார். இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறாரு, அவர் கேட்கறது வந்து கரெக்டான கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத இஃப் யூசர் இன்புட் டஸ் நாட் ஃபாலோ திஸ் லாங்குவேஜ் சின்டாக்ஸ் ஆர் கிராமர் ரூல்ஸ் இட் ரிட்டர்ன்ஸ் அன் எரர். இது ஒன்றும் கிடையாது. நம்ம எப்படி கேள்வி கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பதில் கிடைக்கும். அந்த கேள்வி கேட்குற வார்த்தைகளே எஸ்கியூஎல் சர்வர் புரியலைன்னா பதிலே சொல்ல முடியாதுல்ல. அப்போ ஃபர்ஸ்ட்லேயே பிரச்சனை ஆயிரும். எனக்கு தெரியலை அப்படின்னு திட்டிரும், எரர் அடிச்சிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த கதையை பாருங்க. லெட்ஸ் சே ரஷ்யன் வென்ட் டு எ ஜப்பானீஸ் ரெஸ்டாரண்ட். அவர் என்ன பண்றாரு, ஒரு ரஷ்யன் வந்து ஜப்பானோட ஹோட்டலுக்கு போயிட்டு ஜப்பானீஸ் ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டை ஆர்டர் பண்றாரு எங்க ரஷ்ய மொழியில. அவருக்கு வந்து துரதிர்ஷ்டமா அந்த வெயிட்டருக்கு வந்து ஜப்பானீஸ் லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். இப்ப என்ன பண்ணுவார் அவரு, என்ன ஆகும் ஆன்சரு, வெயிட்டர் வந்து அவரோட ஆர்டர் எடுத்துக்க முடியாது. அன்ஏபிள் டு ப்ராசஸ் த ஆர்டர் ஃபர்தர். அதே கதை தான் இங்கேயும் எஸ்கியூஎல் சர்வர்ல நீங்க கீவேர்ட்ஸ்லாம் இல்லாம இஷ்டத்துக்கு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு வசதியா ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல எழுதி கேட்குறீங்க, ரெக்வஸ்ட் கேட்குறீங்க அப்படின்னா இதே கதை தான். எப்படி வந்து ஜப்பானீஸ் வெயிட்டர் வந்து சர்வ் பண்ண முடியலையோ ரஷ்யன் கஸ்டமருக்கு, அதே கதை தான் இங்கேயும் வந்து எரர் அடிச்சிடும். எஸ்கியூஎல் சர்வர் cannot process it and hence it will return an error message. இது இப்படிதான் கேட்கணும் ஆக்சுவலா. இங்க பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். செலக்ட்ங்கிறது கீவேர்டு. இப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு கொரியை ரன் பண்றாரு. இப்ப செலக்ட்ங்கிறது கீவேர்டு. கீவேர்டு அவர் வந்து அந்த கிராமர் படியே அவர் எழுதல, செலக்டுக்கு பதிலா டீக்கு பதிலா ஆர போட்டு இப்படி ரன் பண்றாரு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். இது என்னன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னா இந்த டேபிள்ல இருந்து எல்லா தகவலையும் எனக்கு எடுத்துட்டு வா அப்படிங்கறதான் இந்த கொரியோட வேலை. இப்ப என்ன ஆகும், ஸ்டாருங்கிறது எல்லா விவரமும் இந்த டேபிள்ல இருந்து அழுத்து வா. இது கரெக்டான எழுதின கொரி. இப்ப இது வந்து தப்பா எழுதப்பட்ட கொரி. இதுல என்ன தப்புன்னா இந்த கீவேர்டு டீங்கிறதுக்கு பதிலாக இங்க ஆர் கொடுத்துருக்காங்க. இப்ப இது என்ன வரும், இந்த கமாண்ட் ப்ராசஸ் பார்சர் என்ன பண்ணும், சின்டாக்டிக் செமான்டிக் இந்த செக் வந்து போய் பண்ணும் பொழுது செலக்ட் ஆர் அப்படிங்கிறது வந்து ப்ரீ டிஃபைன் கீவேர்ட் லிஸ்ட்ல இல்ல, இது வந்து செலக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுதா. இப்ப என்ன பண்ணது, இது இன்டர்னலா ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கொண்டா. இது நார்மலைசர் அப்படிங்கிறது மூலமா தான் இது நடக்கும். இது என்ன பண்ணும்னா ஒவ்வொன்றா போய் செக் பண்ணும்.
அங்க சொல்ற காலம் வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு இது எல்லா டேட்டாவும் கேட்குறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்குன்னா இங்கே எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம்னு கேட்குறாங்கன்னா இந்த எம்ப்ளாயி ஐடிங்கிற காலம் இருக்கா, எம்ப்ளாயி நேம்ங்கிறத காலம் இருக்கா, இதெல்லாம் அதோட டேபிள்ல இருக்குதா, இருந்துச்சுன்னா கொரியோட பைண்ட் பண்ணி விட்டுரும். இதை வந்து பைண்டிங் அப்படிம்பாங்க. இது ஒண்ணும் கிடையாது. நீங்க மளிகை கடையில போயிட்டு ஒரு ஜாமான் வாங்குறீங்க, ஒரு 20 பொருள் வாங்குறீங்க, ஒவ்வொரு ஜாமானா எடுத்தாந்து ஒரு இடத்துல வச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதுதான் பைண்டிங். கடைசியா உங்களுக்கு சர்வ் பண்ணுவார்ல, மொத்தமா கட்டி ஒரு பெரிய பையில போட்டு கொடுக்குறாருல, இதே கதை தான் இருந்தது. இந்த பைண்டிங்க்கு அந்த இது ஞாபகம் வச்சுக்கணும். காம்ப்ளெக்சிட்டி வந்து எப்ப இது ரொம்ப ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து வியூங்கிறத நம்ம லேட்டரா பார்ப்போம். வியூ முறையா ரெக்வஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் வந்து இன்டர்னலா போகும். இந்த காம்ப்ளெக்சிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். வந்து நம்ம லேட்டரா பார்ப்போம். அது செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இது சேலரி அப்படிங்கிற ஒரு டேபிள்ல ஹெச்ஆரை தவிர வேற யாரும் சேலரி பார்க்க விடக்கூடாது அப்படின்னா சேலரிங்கிற காலமை ஹைட் பண்ணி விட்டுருவாங்க. ஹைட் பண்ணிட்டு மிச்ச இன்ஃபர்மேஷனை ஒரு வியூவா கிரியேட் பண்ணி மற்றவங்கள பார்க்க வச்சிருவாங்க. அவங்களுக்கு சேலரியை தவிர பாக்கி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஒரு சாம்பிள், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னேன், இதுதான் சாம்பிள். இப்போ இந்த யூசர் ஐடி அப்படிங்கிற ஒரு டேபிளே இல்லை அப்படின்னா இது என்ன பண்ணுது, இந்த கமாண்ட் ப்ராசஸர் பார்சர் என்ன பண்ணுது, செமாண்டிக் செக்குக்கு இதை உள்புகுத்துது. இந்த பார்சர் என்ன பண்ணும், நார்மலைசர் வந்து இந்த மாதிரி ஒரு பேர்ல டேபிளே இல்லை அப்படிங்கிற ஒரு எரர் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. யூசர் ஐடின்னு டேபிள் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேர்ல டேபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இந்த கொரி ட்ரீன்னு ஒன்று சொன்னல மேம், அது என்ன பண்ணோம்னா வெவ்வேறு விதமா இந்த கொரி எப்படி ரன் பண்ணலாம், ஒரே அவுட்புட்டை தான் வரும். அந்த அவுட்புட்டை அவன் வெவ்வேறு விதமா எப்படி ஈஸியா ஃபாஸ்டா கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அந்த கொரி ட்ரீ தான் வந்து வெவ்வேறு எக்ஸிகியூஷன் ட்ரீ மூலமா அதை செயல்படுத்த பார்க்கும். அதோட நோக்கம் என்னன்னா, எனக்கு கஸ்டமர் அப்ளிகேஷன்லேருந்து ஒரு தகவல் கேட்குறாரு, அவருக்கு நான் எவ்வளவு விரைவா கொடுக்க முடியுமோ அதை தான் அது வந்து செய்ய பார்க்கும். வந்து சின்டாக்டிக் செமண்டிக் கொரி ட்ரீ. இந்த கமாண்ட் பார்சர்ங்கிறது உங்களுக்கு என்ன புரியுது, சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கமாண்ட் வர்றத அது கரெக்டான கமாண்டா அப்படின்னு பாக்குறது தான் இது இந்த கமாண்ட் பார்சரோட வேலை. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கொரி ட்ரீ மூலமா அது வந்து தருவாரு. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்டிமைசர். ஆப்டிமைசர் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸிகியூஷன் பிளான் வந்து கிரியேட் பண்ணி தரோம். யூசர் ஒரு கொரி கொடுக்குறாங்கன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரிதான் இந்த கொரி வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பிளானை போட்டு